சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரமாண்டமாக வெளியே வந்த படம் தான் கங்குவா. சூர்யா கேரக்டரை பற்றி பேசுகிறோம்னா 2 விதமாக பேசலாம். ஒன்று, இப்போ உள்ள சூர்யா மாதிரி ஃபேன்சி கேரக்டரில் வராரு. இன்னொன்று, கற்காலத்தில் வந்த கங்குவா கேரக்டரில் ஒரு சூர்யா வராருங்க. யோகி பாபு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து காமெடி முடிஞ்சளவுக்கு முக்கிய முயற்சி பண்ணி பார்க்குறாரு. காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ காமெடி இல்லாத பட்சத்துக்கு அவர் இந்த படம் காமெடி இல்லாத பட்சத்துக்கு இவர் வந்து நிரப்பியிருக்காங்க. ஓரளவுக்கு உதட்டோர சிரிப்பு வர மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஹீரோயின் கேரக்டர் டிஷா பேட்டனி. ஸோ இவங்க வந்து பேருக்குன்னு வர்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு லவ் எமோஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக கொடுக்குறதில்ல. ஸோ அந்த சீனுக்கு உண்டான ஒரு எமோஷனல் ஒரு லவ் எதுவுமே இல்லை. ஸோ இதில் நடராஜ கேரக்டரை பற்றி பேசணும்னா, ஸோ இதில் வந்து கற்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அந்த ரோமியோ அரசு சொன்ன மாதிரி மக்களை ஏமாற்றி கூட்டி போய் 100-200 பேர்த்த கூட்டி போய் அடித்து அங்கேயே காலி பண்ணி கைகளை வெட்டி அவருக்கு அனுப்புகிறாரு. ஸோ அந்த கேரக்டர் அவருக்கு உண்டான கேரக்டரை வந்து ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்காரு. கருணாஸ் கேரக்டரை பொறுத்தவரைக்கும் சூர்யாவோட என்ட்ரி சீனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கேஸ்லிக்காக கூட அவர் போலீஸாக வராரு. அவரால் ஒரு சூர்யாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. ஒரு ஃப்ரான்சி கேரக்டருக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் ஒரு சின்ன வேலையாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த இவங்களை கோவிசரில் எதுக்கு வராங்கன்னே தெரில. ஸோ பேருக்கு வந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ முக்கியமான கதாபாத்திரம் யாருக்கும் நடிக்கலை. சூர்யாவும் அந்த சின்ன பையன் தான் முக்கியமான கேரக்டரு. ஸோ அதை வச்சு தான் கதையே நகருது. ஒரு படத்துக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா லவ் சீன், காமெடி சீன், ஆக்ஷன் சீன், எமோஷனல் சீன் இதாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 4மே இந்த படத்துக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாது. லவ் சீன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கற்காலத்துலையும் இல்லை, அந்த நிகழ்காலத்துலேயும் அவருக்கு கிடையாது. நிகழ்காலத்துலையும் இருக்குது, ஆனால் வந்து லவ்ன்ற பேரில் வந்து கிரிஞ்சித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காமெடி சீன் பார்த்திங்கன்னா 100க்கு 1% தான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த முதல்ல ஃபைட் சீனாக இருக்கட்டும், எந்த ஃபைட்டாக எடுத்தாலும் சூப்பராக பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க. அது செட்டு ஒர்க்கு, டெக்னிக்கல் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷன் அந்த சின்ன பையனை தான் வச்சு தான் எமோஷன் சீன். பெருசாக அளவுக்கு எமோஷன் கிடையாது, லவ்லையும் கிடையாது, ஒரு அப்பா பாசம் இதுவும் கிடையாது. ஸோ அப்பா அம்மா என்ற அவர் சூர்யா அந்த காட்டுறது பையன்கிட்ட தான் அந்த எமோஷனல், அந்த ஒரு எமோஷனல் சீன்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதோ என்னமோ, அவ்வளோதான். இந்த படத்தில் ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு கத்தி கேட்பா, சூர்யா கத்தி கேட்பா, அந்த பையன் கொண்டு வந்து கொடுக்குறக்குள்ளே கொடுப்பாப்புல கொடுக்கும்போது அப்போ கத்தி மாற்றி வச்சு அவரே சூர்யா குத்துவாப்புல. ஸோ அது ட்விஸ்ட்டாக அடுத்த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து பிரான்ஸ் கேரக்டராகவும் கற்காலத்தில் வந்து கங்குவா கேரக்டரும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிரான்ஸ் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கேஸ் வைக்குவா போலீஸுக்காரர் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன ஒர்க் கொடுப்பாருன்னா, அந்த கொள்ளை அடிக்கிற கொள்ளைக்காரனையும் பிடிக்க சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுப்பாரு. ஸோ அதை பிடிச்சி கொடுத்து அவர் ஏதோ அமௌண்ட்டு வாங்குவார். அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன பையனை சந்திக்கிறாரு. அந்த பையன் பார்த்திங்கன்னா ரஷ்யா கும்பலில் மாட்டிக்கிட்டான். அந்த ரஷ்யா கும்பல் வந்து எதுக்கு அந்த பையனை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பையன் சூர்யா கிட்ட வரும்போது அந்த பையன் பசிக்குன்னு சொல்லும்போது ஸோ ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் சாப்பிட வைக்கிறாரு. அப்போ அந்த ரஷ்யா கும்பல் வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பையனை துரத்தி பிடிக்கும்போது சூர்யா ஓடி போகும்போது அப்படியே அந்த கதை வந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிடும். நிலம் கொண்ட ஊரை வந்து அந்த ஊரை கைப்பற்றுன்னு ஒரு ரோமானிய அரசு வந்து துடிக்கிறாரு. அப்போ வந்து போஸ் வெங்கட்டை வச்சு அந்த நிலத்தை ஃபுல்லாக நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது அவருக்கு பொற்காசுகளை கொடுத்து கற்காலம்னா பொற்காசுன்னு வரும். அப்போ அந்த பொற்காசுகளை கொடுத்து அவர் வந்து விலைக்கு வாங்கி போட்டு அந்த 5 நிலமே கைப்பற்ற நினைக்கும் போது அப்போ அவர் வந்து அந்த 5 நிலத்துக்கு உண்டான தலைவர்கள் வந்து சண்டையை மூட்டி விட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறாரு. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும். அதில் போரில் வந்து சூர்யா ஜெயிக்கிறாரா, அந்த சிறுவனுக்கும் அந்த சூர்யாவுக்கு என்ன சம்பந்தம், சூர்யா சிறுவனை காப்பாற்றினாரா, நிகழ்காலத்தில் அந்த சிறுவனுக்கு என்ன ஆச்சு, சிறுவனை அவர் காப்பாற்றிட்டாரா, கார்த்தி எப்படி ட்விஸ்ட்டாக கடைசின்னு வராரு. ஸோ மீதி கதை தான் இது. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா 2 காலத்தையும் மாறி காட்டுவாங்க. ஸோ கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் சொல்லுவேன், நம்ம இடத்த எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏன் உயிர் போனால் போட்டு அந்த கயிறை அறுத்து இறந்துருவேன். கற்காலத்தில் கப்பலில் ஃபைட் நடக்கும்போது அந்த பையன் வந்து கயிற்றில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் அவனே வந்து கயிறை அறுத்து அவனே விழுந்துருவான். ஸோ நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா கும்பல் வந்து ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது சூர்யா வந்து ஜம்ப் ஆகி உள்ளே போய் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது காப்பாற்றுவார். ஆனால் ஸோ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேக்ஸுன்னு ஓரளவுக்கு போர் அடிக்காமல் அடுத்தடுத்துன்னு கொண்டு போகிறாங்க. மொத்தத்தில் கதையில் வந்து கதை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் படம் ஃபுல்லாக ஏய் கத்திக்கிட்டு தான் இருக்குது தவிர டைலாகு ஒரு உருப்படியாக ஒருத்தவங்க கூட ஒன்றும் கூட சொல்லலை. ஊன்னு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. கற்காலத்துலையும் சரி நிகழ்காலத்தில் வந்து இவங்களும் சரி கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் படம் வந்து சூரிய அரக்கத்தமாக நடிப்போம், டெக்னிக்கல் ஒர்க்கும், சிஜியும், முதல்ல ஃபைட் சீனும், செட்டு ஒர்க்கும், கிராஃபிக்ஸும் பக்காவாக பொறுத்திருக்கு. ஸோ அதுக்காக படம் கிளாப்ஸு பயங்கரமாக தட்டியிருக்கு.